எடுத்து வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 11வது வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். இந்த காலை வேளையில் நம்ம பெந்தெகோஸ்தே நாளை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். எப்படி ஒரு கிறிஸ்மஸ் தினத்தை இயேசு பிறந்தார் என்று சொல்லி நாம் மகிழ்ச்சியோடு கூட நம்ம ஒவ்வொரு வருடமும் அதை நினைவு கூர்ந்து மகிழ்ச்சியோடு கூட இருக்கிறோமோ, அதே போல் இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்காக கொடுக்கப்பட்டதான ஒரு நாள். அதனால் சொல்கிறார், என்னைக்கோ ஒரு நாள் வந்து போய்விடுகிற ஆவியானவர் அல்ல, என்றென்றைக்கும் நம்மோடு தங்குகிறதான பரிசுத்த ஆவியானவர். அதனால் சொல்லியிருக்கு, நீங்கள் அசதியாக இருக்காதீங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறந்தபோது எத்தனையோ பேர் அசட்டை பண்ணினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பேசுகிறவைகள் மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசுகிற காரியங்களோ மன்னிக்கப்படுவதில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு மென்மையானவர். நாம் பாடினது போல மென்மையான பரிசுத்த ஆவியானவர். அவரை துக்கப்படுத்தாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணுமா, ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் ஆரம்பிக்கும் போதே அசதியாயிராமல் நீங்கள் எப்படி இருங்க, ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதே போல் வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன லவோதிக்கேயா சபை தூதனுக்கு எழுத வேண்டியதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிருமல்ல அனலுமல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெது வெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயின் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். லவோதிக்கேயா சபை வந்து அந்த 7 சபைகளை குறித்து வெளிப்படுத்தலை எழுதும் போது கடைசி சபையாக அதை குறித்து எழுதி வைத்திருக்கிறாங்க. இன்றைய நாட்களில் நம்முடைய கடைசி கால சபையில் அது வந்து அடையாளமாக இருக்கிறது, அந்த லவோதிக்கேயா சபை. ஏன்னா அந்த சபையில் என்னெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதெல்லாம் இந்த நாட்களில் என்ன செய்து நிறைவேறி கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா ஜனங்கள் வந்து நிர்விசாரமாக இருக்கிறது, சர்ச்சுக்கு போனாலும் ஒன்று தான், போகலனாலும் ஒன்று தான், ஆன்லைன் மூலமாக பார்த்துக்கலாம், இந்த பாஸ்டர் பிடிக்கலனா அடுத்த பாஸ்டர்கிட்ட போகலாம், இப்படி இருக்கலாம், நம்ம எப்படினாலும் வாழலாம், எப்படினாலும் உடுத்துக்கலாம், எப்படினாலும் ட்ரெஸ் பண்ணலாம், எப்படினாலும் பேசலாம், இப்படி மனம் போன போக்கிலே வாழ்கிறதான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்ம என்ன செய்கிறோன்னாக்கா, நினச்சப்போ ஆவியில் நிறைஞ்சு நான் உற்சாகமாக இருக்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன்னு, நமக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே சோர்ந்து போய் மூளையில் என்ன செஞ்சுருவோம், படுத்துருவோம். அதனால தான் நீ ஒன்று இருந்தால் அனலாயிரு, இல்லைன்னா குளிராயிரு. இந்த கடைசி கால சபையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா, நாம் இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னவென்று சொன்னால், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாரு, அனலாயிருக்க வேண்டும். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது ஆவியிலே அனலாயிருங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதனால் நம்முடைய ஆவியை குறித்து இந்த காலை நேரத்தில் நம்ம நிதானித்து பார்க்கணும். நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவரே, நான் சோம்பேறித்தனமாக இருக்கிறேனா, அசட்டையாக இருக்கிறேனா, நிர்விசாரமாக இருக்கிறேனா, அஜாக்கிரதையாக இருக்கிறேனா, ஆவியானவருக்கு நான் இடம் கொடுக்குறேனா, ஆவியில் நிறைந்து காணப்படுகிறேனா, நான் கர்த்தருக்கு ஆவியில் நிறைந்து ஊழியம் செய்கிறவளாக இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி இந்த நாட்களில் நாம் நினைத்து பார்த்து நம்மை நாமே ஒரு விசை, ஆண்டவரே உம்முடைய அக்கினிமயமான நாவுகள் எங்கள் மீது ஒரு விசை, இன்னும் ஒரு விசை இறங்கி எங்களை பலப்படுத்தட்டும் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒப்பு கொடுக்க போகிறோம். யார் இந்த ஆவியானவர்?
யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? எத்தனையோ ஆவிகள் இருக்குது. கலகத்தின் ஆவி இருக்குது, குழப்பத்தின் ஆவி இருக்குது, சண்டை போடுற ஆவி இருக்குது, பொய்யின் ஆவி இருக்குது. இப்படி நிறைய ஆவிகள் இருக்கிற இந்த நாட்களில் மந்திரவாதிகள் வேற ஆவிகளை என்ன செய்கிறாங்க? ஏவி விடுறாங்க. ஏவல் ஆவிகள், பில்லி சுனி ஆவிகள். ஆனால் வேதத்திலே இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவர் யார்? அந்த ஆவியானவரிலே அனலாய் நான் இருக்கும்படிக்கு, அந்த ஆவியானவருக்கு நான் கிரியை செய்யும்படிக்கு, அந்த ஆவியானவருக்காக நான் வாழும்படிக்கு, அந்த ஆவியானவரை என் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? Who is this Holy Spirit? பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்வது ஏதோ ஒரு காற்றல்ல, கருப்பல்ல. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்பது தேவாதி தேவன் நமக்காக ஈவாய் கொடுக்கப்பட்டதான ஒரு நபர். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்து கொள்ளுங்க. எல்லா வசனத்தையும் நாம் வாசிக்க போகல, நான் சொல்லி கடந்து செல்கிறேன். முதல் வசனம் சொல்லுது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். 2வது வசனத்தில். 3வதுல சொல்றாரு, நான் அதை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை என்னிடத்தில் என்ன செய்வேன்? சேர்த்து கொள்ளுவேன் சொல்றாரு. சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு 6வது வசனத்தில், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்திலே வரமாட்டான். நம்ம விசுவாசிக்கிறதான பரலோகம், சொர்க்க லோகம், அதை நமக்கு கொடுக்கும்படிக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஏன் இந்த அதிகாரத்தில் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக சொன்னார்னாக்கா, அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற நாட்கள் வந்து கொண்டிருந்தது. இயேசு இந்த உலக வாழ்க்கை முடித்து சிலுவை மரத்தை நமக்காக சுமந்து ரத்தம் சிந்த வேண்டிய நாட்கள், பரலோகத்துக்கு அவர் எடுத்து கொள்ளப்படுகிறதான வேலை வந்ததுனால அவர் சொல்றார், நான் போயிட்ட உடனே நீங்க என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், என்றென்றைக்கும் உங்களோடு தங்கி இருக்கிறதான பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு என்ன செய்வேன்? அனுப்பி வைப்பேன். அந்த அனுப்பி வைக்கப்பட்ட நாளை தான் நம்ம பெந்தகோஸ்தே நாள் என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே இயேசு வந்தது நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்வதற்காக. எபிரேயர் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாமா? வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்து நித்தியமான ஒரு மீட்பை, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நமக்கு உண்டாக்கி தம்முடைய பிள்ளைகளாய் அவர் சுதந்திரித்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார் நம்மை. அதனால இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறோம், இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர் வாழ்ந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு என் கூட யார் இருப்பாங்கன்னு சொல்லி நீ அங்கலாய்க்காதே. நான் உனக்காக ஒரு ஸ்தலத்தை, பரலோக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணும்படியாய் நான் போவேன். என்னை அல்லாமல் நீ பிதாவின் இடத்துல வர முடியாது. ஆனால் உன்னை வழி நடத்துவதற்காக, உன்னை தைரியப்படுத்துவதற்காக, என்றைக்கும் உன்னோடு என்னை போல தங்கி இருப்பதற்காக பரிசுத்த ஆவியானவரை நான் உனக்கு அனுப்புவேன். 16வது வசனம் பாருங்க, 14, 16. யோவான், அதே யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16வது வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். எப்படி பிதாவானவர் நம்ம மீது அன்பு கூர்ந்து பாவங்களிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ, ரத்தம் சிந்தி நமக்காக பரிகாரம் செய்தாரோ, நித்தியமான ஒரு மீட்பை உண்டாக்கினாரோ, அதே போல என்றென்றைக்கும் உங்களை வழி நடத்தும்படிக்கு, சத்தியத்திலே வழி நடத்தும்படிக்கு, அவருடைய பாதையில் வழி நடத்தும்படிக்கு, நம்மோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அந்த பிதா உங்களுக்காக என்ன செய்வார்?
தந்தருளுவார், அதற்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி இயேசு இந்த அதிகாரத்திலே நமக்கு சொல்லி போயிருக்கிறார். அப்படியாய் கொடுக்கப்பட்டவர் தான். எப்பொழுது கொடுக்கப்பட்டார்? நமக்காக இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது கொடுக்கப்பட்டார் என்று சொன்னால், தனிப்பட்ட வாழ்க்கையிலே இயேசுவுக்கு மத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்று கரையேறின உடனே தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அப்பொழுது ஒரு மனுஷன் என்றைக்கு தன்னுடைய பாவங்களில் இருந்து விடுபட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரோடு ஞான ஸ்நானத்தின் மூலமாக உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறானோ, அன்றைக்கே பரிசுத்த ஆவியானவர் அவன் மீது என்ன செய்கிறாரு? ஊற்றப்படுகிறார். ஆனால் அதுக்கு அடையாளம் என்ன? இயேசு என் வாழ்க்கையில் வந்ததற்கு, பரிசுத்த ஆவியானவர் வந்ததற்கு ஒரு அடையாளம், இயேசு ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரார். நமக்கு என்னைக்காவது அப்படி தரிசனம் கிடைச்சிருக்குதானா? இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசி, ஏன்னா உன் கூட இருப்பாங்க. அப்போ சீஷர்கள் மீது அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதற்கு அழகான ஒரு அடையாளத்தை வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 14வது வசனம். ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் சகோதரிகளோடும் ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அன்றைக்கு கூடியிருந்த ஆட்கள் கிட்டத்தட்ட 120 பேர் கூடியிருந்தார்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் ஒருமித்து வந்திருந்த போது, ஜெபித்து கொண்டிருந்த போது, 2வது அதிகாரம் 2-3 வசனங்களை கவனிக்கலாம். பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல சடுதியான இடி முழக்கம் உண்டாயிற்று. அந்த காற்று அந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். யோசிக்கவே இல்லை. இப்போ நம்ம எப்படி உட்காந்துருக்குமோ அப்படிதான் அவங்களும் ஜெபம் பண்ணி என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? தேவனை துதித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த சீஷர்கள் எல்லாம் பயந்து போனவர்கள், இயேசு இல்லை என்று சொல்லி கவலையோடு இருக்கிறவர்கள். அவர்கள் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஜபத்திலே ஒருமனப்பட்டு தரித்திருந்தார்கள். அந்த ஒருமன ஐக்கியம் அது ரொம்ப முக்கியம். அதனால் மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா கசப்புகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒருமனப்பட்டு தரித்திருந்தார்கள். அங்கு சீஷர்கள் மட்டுமல்ல, ஸ்திரீகளும் இருந்தார்கள். எனவே இது ஆண் பெண், பெண்களுக்கு கிடையாது, ஆண்களுக்கு மட்டும்தான்றதில்லை. அதனால் ஸ்திரீகள், சீஷர்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவர் அதை கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பலத்த காற்று அடிக்கிற இடி முழக்கத்தை போல ஹல்லேலூயா இறங்கி வந்தது. ஹல்லேலூயா வருகிறதை கண்டார். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது 2வது 3வது வசனத்தில் பார்க்கும்போது 3வது வசனம், அக்கினிமயமான பிரிந்திருக்கும் நாவுகள் காணப்பட்டு ஒவ்வொருவர் மேலும், எல்லாரும் சொல்லலாமா? ஒவ்வொருவர் மேலும் அக்கினிமயமான பிரிந்திருக்கும் நாவுகள் காணப்பட்டு ஒவ்வொருவர் மேலும், யாரு சும்மா வேடிக்கை பார்க்குறவங்க மேலெல்லாம் இல்லை, எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும், ஆசையோடு காத்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும், வாஞ்சையோடு ஒரு தாகத்தோடு காத்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தாராம்? எப்படி ஜில்லுன்னு ஊற்றப்பட்டாரா? அக்கினிமயமான நாவுகள், பிரிந்திருக்கும் நாவுகள். அதனால்தான் ஆவியில் எப்படி இருங்க? அனலாக இருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அனலில் தான் நம்ம ஏதாவது குப்பை போட்டால் கூட எரிஞ்சிடும். நம்மக்கிட்ட இருக்கிற துர்குணங்கள் எல்லாத்தையும் அது என்ன செஞ்சிடும்? சுட்டெரித்து போட்டுவிடும். எனவே அக்கினி மயமான பிரிந்திருக்கும் நாவுகள் காணப்பட்டு ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. அப்போ பாருங்க 4வது வசனத்தில், அவர்கள் எல்லாரும் சொல்லலாமா? ஒருத்தர் 2 பேர் கிடையாது. அங்கே கூடியிருந்த எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு பற்பல பாஷைகளை பேசினார்கள். அதுதான் முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதுக்கு என்ன அடையாளம்? பற்பல பாஷைகளை பேசினார்கள். கிட்டத்தட்ட 18 பாஷைகளை பேசினார்கள் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அங்கே கூடியிருந்த பல தேசத்திலிருந்து பண்டிகை கொண்டாடும்படியாய் வந்திருந்தாங்க. எல்லாரும் அவரவர் தங்கள் பாஷைகளில் பேசுகிறாங்களேன்னு சொல்லி கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள்.
இந்த ஜனங்களுக்கு இந்த பாஷையே தெரியாது, ஆனால் என்னுடைய பாஷையில் தேவனை துதித்து கொண்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு வந்து சூழ்ந்து கொண்டார்கள். அக்கினிமயமான நாவுகள். இன்றைக்கு நம்ம நினைக்கலாம், நான் பரிசுத்த ஆவியை தான் பெற்றுக்கொண்டேன், ஆனால் ஆவியில் எப்படி இருக்கேன்? அனலாக இருக்கிறேனா? அக்கினியோடு இருக்கிறேனா? பற்பல பாஷைகளை பேசுகிறேனா? இல்லையா? அந்த சொன்ன ஞான ஸ்நானம் எடுக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டுடுறாரு. ஆனால் அவர் நிரம்பி வழிகிறதற்கான அடையாளம் என்ன? பற்பல பாஷைகளை பேசுதல். இந்த நாளில் நம்ம அதை வாஞ்சித்து பெற்றுக்கொள்வோம். மூன்றாவது காரியம் என்னென்னா, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றதனுடைய முக்கியத்துவம் என்ன இம்பார்ட்டன்ஸ், அதனால் நமக்கு கிடைக்கிறதான ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி பார்த்தால், முதலாவது என்ன செய்கிறோம்? பிள்ளைகளான ஒரு அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தில், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்பட்டு அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை கொடுத்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்? ரோமருக்கு எழுதின நிருபம் 8:15 வாசிக்கலாமா? நாம் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். பயப்படுகிறதற்கு அடிமை தனத்தின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளாமல் தைரியத்தோடு தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்பதற்கு. இன்றைக்கு கூட புறஜாதிகளை பார்த்தாங்கன்னா அந்த கருவறைக்குள்ளே யாரும் போகக்கூடாது, அது தீட்டாயிடுது, ஐயோ அடிச்சிடும், சாமி கண்ணை குத்திரும், சாபம் வந்துடும், அந்த சர்பம் வந்துச்சு, நல்ல பாம்பு வந்துச்சு, அதை போட்டு அடித்தா கூட என்ன செஞ்சிருமா, வீட்டுக்கு சாபம் வந்துடும் சொல்லுவாங்க. ஆனால் அது புறஜாதிகளுடைய நம்பிக்கை. தெய்வம்னா ஒரு பயம், 10 கை வச்சு நாக்க தொங்க விட்டு இப்படி பயந்துக்கிட்டு இருக்கணும். பார்த்தாக்கா நாங்கள் வெஸ்ட் பெங்காலில் ஊழியம் செய்யும் போது ஒரு தங்கச்சி அப்படி தான் வந்து கேட்டான். அவங்களாம் காளியை வணங்குறவங்க. அந்த கேலண்டர் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் வந்து ஏசப்பாவுடைய கேலண்டரை யாரோ கொடுத்துருந்தாங்க, மாட்டிடணும். அவர் சிலுவையில் தொங்குற மாதிரி இருந்தது. இவன் வந்து கேட்டா, உங்கள் சாமியை பார்த்தா பயமாகவே இல்லையேன்னு. நான் சொன்னேன், ஏன் பயப்படணும்? அவர் எங்கள் அப்பா எனக்காக தியாகம் பண்ணியிருக்கார், நான் ஏன் பயப்படணும்? எங்கள் சாமி பாரு பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது, நாக்க தள்ளின்னு முண்டக்கண்ணை நீட்டிகிட்டு இருக்குது. அதனால் யாரும் என்ன செய்ய மாட்டோம், தப்பு செய்ய மாட்டோம், கத்தி வச்சிட்டு இருக்குது, ஒரே போடுதான் போட்டுறோன்னு. ஆனால் தேவன் பரிசுத்த ஆவியானவரை ஏன் கொடுத்து இருக்கிறார் என்று சொன்னால், நீ என்னுடைய பிள்ளை, நீ இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கிறாய், நீ தைரியமா அப்பா பிதாவேன்னு சொல்லி தைரியமா என்ன செய்யலாம், வந்து கேட்கலாம். உனக்கு எதெல்லாம் தேவையோ, என்னவெல்லாம் கடினமாக இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் நீ தைரியமாக கேட்கலாம். கலாத்தியர்னு ஒரு புஸ்தகம் இருக்குது இல்லையா? கலாத்தியர் 4வது அதிகாரம் 7-6 வசனங்களில் பார்த்தீங்கன்னா, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். தேவன் குமாரனுடைய ஆவி, இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல எப்படி தைரியமாக போய் நிற்கிறாரோ, அதே போல நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும்? அந்த குமாரனுடைய ஆவியை, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதுனால தைரியமாக நம்ம போய் என்ன செய்ய முடியும்? நிற்க முடியும். இதுவரைக்கும் எபேசியரில் 2வது அதிகாரம் 11 முதல் 13 வசனங்களில் வாசிக்கும் போது என்ன தெரியுமா இருக்கு? முற்காலத்திலே நீங்கள் தேவனற்றவர்களாய் இருந்தீர்கள், முற்காலத்திலே தூரமாய் இருந்தீர்கள், தேவனுக்கு தூரமாய் இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுதோ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட இப்பொழுதோ ஆண்டவர் கிட்ட போய் நின்று அப்பான்னு இப்படி சீண்டி கூட என்ன செய்யலாம், கூப்பிடலாம். பாருங்கள், இந்த புல்பீட்டில் நின்று அவங்க அம்மா பாட்டு பாடும்போது பெஞ்சமின் விட்டுறான்னா காலை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு கொஞ்சிக்கிட்டு தூக்குன்றது, வெய்யின்றது, அவங்க அப்பாவை போய் கட்டி பிடிச்சிக்கிறது, அந்த ஒரு நெருக்கத்தை ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலம் கட்டளை இடுகிறார். அது ஒரு ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அப்போது வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, நான் பிதாவென்று சொன்னால் நீங்கள் எனக்கு கொடுக்கிறதான கனம் எங்கே?
நீங்கள் என்னை பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து என் பிள்ளைப்பா நீன்னு நான் சொல்லி வச்சுருக்கேனே, நீ என்னை அப்பாவாக ஏற்றுக்கொண்டினா எனக்கு செலுத்துகிற கணம் எங்கே? எனக்கு கொடுக்கிறதான பயபக்தி எங்கே? நீ என்னை அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறாயே. அதனால்தான் ரோமரில் வாசிக்கும் போது அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். நம்ம எவ்வளோ தெய்வத்தை நாம் அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறோம். நான் பிதா என்று சொல்லி நீ ஏற்றுக்கொள்வாய் என்று சொன்னால் நீ எனக்கு கொடுக்கிறதான கணம் எங்கே? நீ உன் உதடுகளினாலே சேர்ந்து உன் நாவினாலே அறிக்கை செய்கிறாய். உதட்டில் என்ன செய்கிறேன்? எல்லாம் தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு ஒன்று, தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், அல்லேலூயா அல்லேலூயா, எல்லாம் கை தட்டுங்க, எல்லாம் கை தட்டுறோம், எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. உதடுகள் நாளே தேவனை சேர்ந்து கொள்ளுகிறோம். நிறைய புற ஜாதிகள் அப்படி தான் செய்கிறாங்க. அந்த இது தூக்குற, காவடி தூக்குறேன், அதை தூக்குறேன், மந்திரம் சொல்கிறேன், அப்புறம் மணி வச்சு மந்திரம் சொல்கிறேன், இல்லை உத்திராட்சி கொட்டை போட்டுன்னு மந்திரம் சொல்கிறேன், என்னென்னவோ செய்கிறாங்க. உதடுகளினாலே தேவனை சேர பார்க்கிறார்கள், நாவினாலே அறிக்கை செய்கிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்தால் என்ன செய்வார்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நமக்குள்ள வைப்பார். ஆண்டவரை போல, நம்முடைய பிதாவை போல நம்மை மாற்றுவார். அதனால் தான் முதலாவது பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை கொடுக்கிறார். ரெண்டாவது என்ன தெரியுமா? அவருடைய சாயலை நமக்கு கொடுக்கிறார். இயேசுவை போல, பிதாவை போல, தெய்வத்தை போல நாம் இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அதனால் தான் நம்மளை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க கிறிஸ்டியனுங்க, அந்த குடும்பம் பொய் சொல்லாது, அந்த குடும்பம் சண்டை போடாது. அப்போ ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். வாசித்து பார்க்கலாமா? கொலோசையர் 3வது அதிகாரம் 10வது வசனம். கொலோசையர் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய பூரண அறிவடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்போ பாருங்க, தன்னை சிருஷ்டித்தவருடைய, யார் சிருஷ்டித்தார் நம்மை? நம்முடைய அப்பா, நம்முடைய பிதா. அவருடைய சாயலை போல நான் இருக்கணும். சொல்லுவாங்க இல்லை, குழந்தை ஏதாவது பண்ணிச்சுன்னா, பிரைஸி குழந்தையாக இருக்கும் போது ஒரு க்ரீச்சில் கொண்டு போய் விட்டோம். அவள் ஒரே கற்று கூச்சல், இவங்க பெஞ்சமினோட பயங்கரமாக கற்று கூச்சல், கை கால்லாம் அசைச்சி ஒரே அவங்கள வேலையே செய்ய விடல, மற்ற குழந்தைங்கள பார்க்க விடலை, ப்ரைஸையே தூக்கி இடுப்பில் வச்சுருந்தாங்களாம். நாங்கள் வந்த உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க? ஆலன் பாஸ்டர் பொண்ணா இது? ஆலன் பாஸ்டர் அவ்வளோ அமைதியாக இருப்பார், இவங்க பொண்ணு ஒரு நிமிஷம் கூட என்ன செய்யலை, உட்கார விடலை, அட்டகாசம் பண்ணிடுச்சு. அப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க? தகப்பனை போல பிள்ளை இருக்கணும்னு சொல்லி ஜனங்கள் எதிர்பார்க்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் எதை கொடுத்திருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவரை கொடுத்ததின் முக்கியத்துவம் என்ன என்று சொன்னால், அவரை போல நாம் மாறுவதற்காக, அவர் அதிகாரம் செய்வது போல, அவர் விடுதலை கொண்டு வருவது போல, அவரை போல நாம் மாற வேண்டும். அவருடைய நல்ல குணங்கள் நமக்குள்ள வர வேண்டும். ஹல்லேலூயா. பூரண அறிவடைய வேண்டும். நான் இப்படி பேசுறேனே, இப்படி செய்கிறேனே, இப்படி பார்க்கறனே, அப்போ எனக்கு அறிவில்லை, நான் யாரோட பிள்ளைன்ற அறிவில்லை. இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாம் இன்றைக்கு நாம் தேவனுடைய சமூகத்தில் கேட்கலாம், ஆண்டவரே என்னுடைய சாயலை உமக்கு ஒப்பாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே, போட்டுக்கொண்டோமே, புதிய மனுஷன் முன்பு போலல்ல, அவனுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது, அவனுடைய பேச்சு மாறி இருக்கிறது என்று சொல்லி ஜனங்கள் சாட்சி சொல்ல வேண்டும். அதுதான் 7வது வசனம், 5வது வசனம், 8வது வசனம். அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்களும் முற்காலத்தில் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருந்தீர்கள், விபச்சாரம், அசுத்தம், விக்கிரக ஆராதனை, பொருளாசை, இப்படி அடிக்கிட்டே போறாரு. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் பேசுகிறவர்களாய் இருந்தீர்கள். ஆனால் என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தாரோ, அந்த பூரண அறிவு என்னைக்கு நமக்கு வருதோ, அன்றைக்கு நாம் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படியாய் தேவன் நம்ம என்ன செய்கிறாரா? மாற்றுகிறார், பலன் கொடுக்கிறார். பாவத்தின் மீது ஒரு பலத்தை தேவன் நமக்கு கட்டளையிடுகிறார். அதை ஜெயிக்கக்கூடிய பலத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். வேதாகமத்திலே அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரம், அதை எடுத்து வைத்து கொள்ளுங்க. 8வது வசனம் பார்த்தீங்கன்னா, அநேக வசனங்கள் அதில் ஸ்தேவானை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய சாயல் எப்படியாய் நமது பிதாவை மகிமைப்படுத்தினது என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அது பார்த்தீங்கன்னாக்கா, பரிசுத்த ஆவியினாலும்
விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவராய் இருந்தார். யாரு? ஸ்தேவான். ஸ்தேவான் அந்த சீஷர்களில் ஒருவன். அப்பொழுது அந்த ஸ்தேவானை எதற்காக தெரிந்து கொண்டார்கள்னா, அவன் பரிசுத்த ஆவியை பெற்றவன், வரங்களை பெற்றவன், தேவனை போல தேவனுடைய பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டிருப்பவன். எனவே இந்த உணவு பரிமாறுகிற விஷயத்தில் 7 பேரை அவங்க செலக்ட் பண்ணாங்க, பொறுப்பு கொடுத்தாங்க. அதில் ஒருவன் ஸ்தேவான். ஆனால் ஸ்தேவானுக்கு விரோதமாய் பட்டணத்தார் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஏனென்று சொன்னால், அந்த ஸ்தேவான் தேவனை குறித்து என்ன செய்தானா? பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் பேசின ஞானத்தையும் அவனிடத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியையும் எதிர்த்து நிற்க கூடாமல் இருந்தது. 55வது வசனம் பாருங்க. 7வது அதிகாரம் 55வது வசனம். ஆவியில் நிறைந்தவனாய், பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசு நிற்கிறதை காண்கிறேன் என்று சொன்னேன். ஏன்னா அதை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஸ்தேவானை பிடிச்சி கல்லெறியும்படியாக கொண்டு வந்துட்டாங்க. எல்லாரும் கல்லுகளை கையில் வச்சு அவனை குறித்து பார்க்கும்போது அவன் என்ன செய்கிறான்னா, பிரசங்கம் பண்ணுறான். எப்படி மோசே காலத்திலேருந்து இந்த கானான் இந்த சந்ததியை, இஸ்ரவேல் சந்ததியை தேவன் தெரிந்து கொண்டார், எப்படி இயேசு மூலமாக தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார், எப்படி பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறத கேட்கும் போதே, இன்றைக்கி கூட நம்ம சத்தியத்தை சொல்லி போனோம்னா அநேகருக்கு என்ன வருது? எரிச்சல், கோபம் வருது இல்லையா? அதே போல் பட்டணத்தாருக்கு கோபம் கல்லெறியும்படியாய் அவனை கொண்டு என்ன செஞ்சிட்டாங்க? நிற்க வச்சுட்டாங்க. அவன் என்ன செய்தான்னா, நீங்கள் கல்லாவது எரிஞ்சுங்க, ஏதாவது அடிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்தார்னா, ஆவியில் நிறைந்தவராய் வானத்தை அண்ணாந்து பார்த்தா வானம் அவருக்காக திறக்கப்பட்டிருந்தது. ஸோ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நாம் சந்திக்கிற எப்படிப்பட்ட எதிர்ப்புகளாக இருந்தாலும் பதிலுக்கு பதில் செய்ய மாட்டோம், பழிக்கு பழி வாங்க மாட்டோம். அவன் பேசுகிறான் நானும் பேசுகிறேன்னு சொல்ல மாட்டோம், அவன் கல்லில் அடித்தா நான் கட்டையில் அடிப்பேன்னு சொல்ல மாட்டோம். அவன் என்ன செய்தான்? வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து தன்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்பொழுது அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது, வானம் திறக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து ஸ்தேவானுக்காக எழுந்து நின்று கொண்டிருந்தார். அதே தான் இன்றைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொண்டு நம்முடைய சாயல் மாற்றப்பட்டு இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக நமக்காக இயேசு கிறிஸ்து எல்லா சூழ்நிலைகளிலும் எழுந்து யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். 57வது வசனம் பாருங்க. ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்களாம்? உரத்த சத்தமிட்டு கூக்குரலிட்டு காதுகளை அடைத்து கொண்டு அவன் மீது பாய்ந்து கல்லெறிந்தார்கள். 60வது வசனம் வாசிக்கலாமா? 7வது அதிகாரம் 60. அவனோ முழங்கார் படியிட்டு இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். நம்ம சொல்ல முடியுமா? சாவும் போது கூட அவன் என்ன செய்கிறான்? மிகுந்த சத்தமிட்டு சொன்னான், இவர்கள் மீது இந்த பாவத்தை சுமத்தாதிரும் ஆண்டவரே என்று சொல்லி மன்னிக்கிற குணம். இந்த சாவர நேரத்தில் மன்னிச்சது யாரு? இயேசு கிறிஸ்து சிலுவையில் மன்னிச்சார் இல்லை? இவர்கள் தங்கள் செய்கிறது என்னதென்று சொல்லி அறியாமல் இருக்கிறாங்க, அவங்கள மன்னிங்க. அப்போ அதே குணம் யாருக்குள்ளே இருக்குது? ஸ்தேவானுக்குள்ளே இருக்குது. அதான் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் மாறுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஒரே நாளில் நம்ம மாறிட முடியாது. ஆண்டவரே என்னை மாற்றுங்க, என்னுடைய குணங்களை மாற்றுங்க, என் செயல்களை மாற்றுங்க, என் வாயின் வார்த்தைகளை மாற்றுங்க, உம்மை போல மாற்றுங்க, மன்னிக்கிற குணத்தினாலே மாற்றுங்க, மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற குணத்தினாலே மாற்றுங்க, ஒரு ஆத்துமாக்களை குறித்த ஒரு வேதனை நிறைந்த அந்த பாரத்தை எனக்குள்ளே வைங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? பிறர்க்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய குணங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் அதற்காக தான் கொடுக்கப்பட்டார். நானும் பரிசுத்த ஆவியை பெற்றேன்னு சொல்லி நம்ம வாழ்க்கை பழைய வாழ்க்கை மாதிரி என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். 2வது மனுஷனை பார்க்கலாம் பாருங்க சுருக்கமாக. அப்போஸ்தலர் 1:8 மனப்பாட வசனம் இல்லை. இப்போ மனப்பாடம் தெரிலனா நீங்கள் குறித்து வச்சு மனப்பாடம் பண்ணிங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எங்கே இருப்பீங்க? எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எருசலேம்னா என்ன?
நான் குடியிருக்கிற இடம், என் குடும்பம், சரியா? அப்புறம் யூதேயானா என்ன? பக்கத்து வீட்டுக்காரங்க, அந்த தெருவில் இருக்கிறவங்க. சமாரியானா என்ன? நான் வசிக்கிறதான பொன்மார்னா பொன்மார் பகுதி ஓரளவு தெரியும்ல. இப்போ நாங்கள் வீடு மாற்றி இந்த பகுதிக்கு வந்த உடனே நங்கநல்லூரில் நிறையா பேருக்கு இங்கே ஒரு பாஸ்டர் வந்திருக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு. எங்களுக்கு தான் யாரையும் தெரியல, ஆனால் எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிச்சு, இங்கு ஒருவர் இருக்கிறார், பாஸ்டர் ஒருத்தர் குடி வந்திருக்கிறாங்கன்னு. அப்போது அந்த பகுதி முழுவதற்கும், சொசைட்டிக்கு, வேலை செய்கிற ஸ்தலம் எல்லாவற்றிற்கும் நம்ம எப்படி இருக்கணுமா? சாட்சிகளாக இருக்கும்படிக்கு, சாட்சி உள்ள ஜீவியம் செய்யும்படிக்கு. ஹல்லேலூயா. இந்த பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பரிசுத்த ஆவியானவர் பேதுரு பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பேதுரு எப்படி தெரியுமா இருந்தார்? பயம் நிறைந்தவராக இருந்தார். இயேசுவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, முற்றத்தில் போய் உக்காடுறாரு. வேலைக்காரி பார்த்து சொல்கிறா, நீ அவங்கள ஒருத்தர் தானே அப்படின்னு சொல்கிறா. சொல்லும் போது பேதுரு என்ன சொன்னார்? ஆமாம் ஆமாம், நான் இயேசுவுக்கு வலது கையாக இருந்தேன் அப்படின்னு சொன்னாரா? இல்லை, பயம், அவரையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு. ஐயோ, அவரை தெரியாது. ஒரு முறை சொன்னார், 2 முறை சொன்னார், 3வது முறை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டார். மத்தேயு 26வது அதிகாரம் 70 முதல் 74 வசனங்கள். இயேசுவை முகத்தில் துப்பி, அவரை குட்டி, கன்னத்தில் அறைந்து, அப்படியெல்லாம் அவரை சித்திரவதை பண்ணிகிட்ருக்காங்க. முதல் பேதுரு என்ன செய்தார்? வேலைக்காரன் காதை வெட்டிட்டார். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ பட்டயத்தை எடுக்காத, நீ ஆண்டவரோட பிள்ளை, அவனை மன்னிக்கணும், தேவ சித்தம் இல்லாமல் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லும் போது அவன் அமைதியாயிட்டான். ஆனால் முற்றத்துக்குள்ளே போன உடனே இயேசுவை, தான் நேசித்த இயேசு, தான் எப்பொழுதும் கூடவே வந்து கொண்டிருந்ததான இயேசு, அந்த இயேசுவை முகத்தில் துப்புறாங்க. யாராவது நம்மளை காரி துப்புனா நமக்கு சந்தோஷமாக இருக்குமா? இல்லை, நமக்கு தெரிஞ்சவங்களை அப்படி யாரோ ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்காங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோ, நம்முடைய பிள்ளைய யாரோ அடிக்கிறாங்க, ஓட மாட்டோம். ஆனால் பேதுரு அதெல்லாம் பார்த்துட்டு தான், இந்த மனுஷனை நான் அறியேன், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். ஆனால் 120 பேர் கூட அவன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டான். பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 8 முதல் 11 குறித்து வைத்து கொள்ளலாம். 14வது வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 2:14. பேதுரு எழுந்து நின்று உரத்த சத்தமாக பேசினானாம். அங்கே ஓடி ஓடி ஒளிஞ்சவன் இங்கே எப்படி பேசுகிறான்? உரத்த சத்தமாக பேசுகிறான். நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில் பயந்த சூழ்நிலை இருக்கலாம். ஐயோ, எனக்கு ஆண்டவருக்காக சாட்சியாக நிற்க முடியல. எங்கேயாவது நீ கிறிஸ்டியனான்னு கேட்டால், இல்லையே, எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் இந்து தான் அப்படின்னு சொல்கிறேன். நான் கிறிஸ்டியனா இந்துவான்னு சொல்கிறது இல்லை, பயமாக இருக்குது. அந்த சாட்சி சொல்கிறதுக்கு எனக்கு வாய் வரல, என் வாழ்க்கை மாறுறதுக்கு எனக்கு வாய் வரல. ஆனால் பேதுரு என்ன செய்தார்? எவ்வளோ ஓடி ஒளிஞ்சாரோ அவ்வளவு உரத்த சத்தமாய் இயேசுவை குறித்து அவன் பிரசங்கிக்க ஆரம்பித்தான். 22வது வசனம் பாருங்க. இயேசுவை குறித்து ஆண்டவர் பிதா அற்புத அடையாளங்களை செய்தார், பலத்த செய்கைகளை செய்தார், இயேசுவை தேவன் என்று சொல்லி வெளிப்படுத்தினால். ஆனால் நீங்கள் எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணீங்க? இயேசுவை சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். இந்த இயேசுவை தேவன் உயிரோடு கூட எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகள் சொல்லிட்டு சாட்சி சொல்கிறோம். அப்போ எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர், 5000 பேர் ஒரு இடத்துல ரட்சிக்கப்பட்டாங்க. பாருங்க, பயந்த பேதுரு, ஓடி ஒளிந்த பேதுரு, பாவம் செய்தவன், பின்வாங்கி போனவன், மனம் கசந்து அழுதான். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போதோ தைரியத்தோடு உரத்த சத்தத்தோடு நான் அதுக்கு சாட்சி என்று சொல்லி சாட்சி சொல்ல அவர் ஆரம்பித்தார். 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் யாரு? பலம் நிறைந்தவர், ஞானம் நிறைந்தவர், உணர்த்துகிறவர், வழி நடத்துகிறவர், தைரியப்படுத்துகிறவர், தெளிந்த புத்தியை கொடுக்கிறவர். யாரிடத்துல பேசணும், எப்படி பேசணும், இங்கே என்ன வார்த்தை பேசணும், உன் வாழ்க்கை எப்படி மாறணும், என்ன வேலை செய்யணுன்ற தெளிந்த புத்தியை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். 3வது முக்கியத்துவம் என்ன தெரியுமா? எபேசியர் 4:20 வசனம்.
ம் 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 ஆ ம் எபேசியர் 4:20. ஆ கிறிஸ்துவை அறியவில்லை, அது போட்டோம். 1:20 பாருங்கள். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அதில் வரும் பாருங்கள், 4வது அதிகாரம் 20க்கு கீழே வாசிங்க. அந்த பொய் சொல்லாதீங்க, திருடாதீங்கன்னெலாம் வரும் இல்லையா, அந்த வசனங்கள் கீழே கொஞ்சம் வாசித்து பாருங்கள். நீங்கள் முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். நான் திரும்பியும் சொல்கிறேன், ஏன்னா 4வது அதிகாரத்தில் தான் இருக்குது அந்த வசனம். 20, 21 வரும்னு நினைக்கிறேன். 19, 20, 21 இன்னும் கொஞ்சம் கீழே கடைசி பகுதியில் கடைசியாக வரும். துக்கப்படுத்தாதீர்கள். என்ன வசனம்ப்பா? 30, மன்னிக்கவும் 30, எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற, போதும். அப்போ அது யார்? பரிசுத்த ஆவியானவர் ஏன் கொடுத்துருக்கிறாரு? அவர் வரும்போது அடையாளம் போட்டு வச்சுருக்காரு. நமக்கு எப்படி ஆதார் கார்டு காமிச்சா தான் உள்ளே விடுறானோ, அதுபோல் முத்திரையாய் அடையாளமாய் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். எபேசியர் 1:13 வாசிக்கும் போது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இவன் என் பிள்ளை, இது என் விசுவாசி, இதை நான் கூட்டிகிட்டு போனோம், வருகையில் வரும் அதை விட்டப்பாரு, அது பரிசுத்தாவியை பெற்றவங்க, என்னுடைய பிள்ளை என்ற ஒரு அடையாளத்தை ISI முத்திரை போல நம்முடைய சரீரங்களிலே பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து நம்மை தமக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே அவர் அடையாளமாய் கொடுக்கப்பட்டவர். 14வது வசனம் பாருங்க. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அச்சாரமாய், அடையாளமாய் இருக்கிறார். எனவே நமக்கு அவர் அடையாளம். நம்ம பிள்ளை என்று சொல்லி அவர் அதிகாரம் கொடுக்கிறார். அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுகிறார். ஸ்தேவானை போல, பேதுருவை போல எந்த நிமிஷத்திலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். வருகையின் அடையாளமாய் நமக்காக கொடுக்கப்பட்டவர், நம்மை முத்தரித்திருக்கிறவர், நம்ம எந்த பிசாசும் தொடாதபடிக்கு வேலி அடைப்பது போல வேலி அடைத்திருக்கிறவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் யாருக்கெல்லாம் கொடுக்கப்படுவார் என்று சொன்னால், யோவேல் 2வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். யாரெல்லாம் மாம்சமாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வாஞ்சையோடு காத்து கொண்டு இருக்கிறார்களோ, கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை என்ன செய்வேன்? ஊற்றுவேன். தீத்து 3:7 பாருங்க. அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளி இருக்கிறார். கொஞ்சம் நஞ்சமாக இல்லை, ஏதோ ஒரு தொட்டம், ஏதோ ஒன்று பேசினேன், ஏதோ வல்லமையை பெற்றுக்கொண்டேன், அப்படி இல்லை. சம்பூர்ணமாய் கொடுக்கிறதான தேவன். 3வது பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம். இதெல்லாம் மனப்பாட வசனம், மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுங்கள். 11:13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, கேட்டுக்கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ பரிசுத்த ஆவியானவரை யாருனாலும் பெற்றுக்கொள்ளலாம், மாம்சமானவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். சம்பூர்ணமாக கொடுக்கிறார் அவர். அது மட்டும் இல்லை, நாம் வேண்டிக் கொள்ளும்போது. அதே மாதிரி அழுக்கான பாத்திரத்தில் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். பரிசுத்தமாக இருக்கணும். பால் வாங்குறீங்க, எந்த பாத்திரத்துலையும் வாங்கிடுவீங்களா? ரசம் வச்ச பாத்திரம், சாம்பார் வச்ச பாத்திரம், கறி குழம்பு வச்ச பாத்திரத்தை போய் வாங்கிடுவீங்களா? உடனே திரிஞ்சு போயிடும். அப்போ பால் பாத்திரம் தனியாக வச்சுருக்கோம். பால் பாத்திரத்தில் பழைய பால் ஒட்டி இருந்துச்சுன்னா கூட கெட்டு போயிடும். அப்போ அதை சுத்திகரித்து நம்ம பத்திரமா வச்சுக்கிறோம். அதுபோல் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தை அவருடைய சாயலின்படி மாற்றப்படும் போது ஆண்டவர் பரிசுத்தமாக்கி நம்மை நிரப்ப வல்லவராயிருக்கிறார். இந்த நாளிலும் கூட இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கலாம்.
ஆவியிலே அனலாயிருங்கள். பரிசுத்த ஆவியானவரை பெற்றவங்க தான் இங்கே எல்லாரும் இருக்கிறீங்க. எல்லாருக்குள்ளேயும் அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை விசுவாசித்து வாய்களை விரிவாய் திறந்து ஆண்டவர் கொடுக்கிற பாஷைகளை தைரியத்தோடு கூட பேசுங்க. தைரியத்தோடு கூட பேசுங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கும்போதே பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட வல்லவர். அக்கினிமயமான பிளந்தப்பட்ட நாவு, அக்கினிமயமான பிரிக்கப்பட்ட நாவுகள் இறங்கின இந்த ஒரு விசை எங்களை நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. உம்முடைய சாயலா எங்களை மாற்றுவதற்கு உம்முடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் அப்பா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய சமூகத்தில் வந்து நின்று இருக்கிறோம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலம் இதே. தூய ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அக்கினி நாவாக எங்கள் மீது அமர்ந்திடுங்க. ஒரு பெரும் காற்றாக வீசிடுங்க. ஜீவ நதியாக பாய்ந்திடுங்க. எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம், புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். கரங்களை கட்டி பாடும். எழுந்து நின்று அறுவடையின் காலமிதே. தூய ஆவியால் நிரப்பிடுமே. கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும். கடைசி காலமாவிதே. தூய ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியால் இறங்கிடுமே. அக்கினியாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக அக்கினியால் இறங்கிடுமே. அக்னிநாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினியால் இறங்கிடுமே. அக்கினியாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக மாறிடுமே. எலும்புகளில் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே. தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்புகளின் பள்ளத்தாக்கில், எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே. தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினியாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக மாறிடுமே. அக்கினியால் இறங்கிடுமே. அக்கினியாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக மாறிடுமே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கைத்தட்டி கொடுத்து ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க என்று சொல்லி கேளுங்க. உம்முடைய சாயலை எனக்கு தாங்க என்று சொல்லி கேளுங்க. பலவீனமான பகுதிகள் எல்லாம் பலனாய் மாறட்டும். இந்த நாளிலிருந்து ஆண்டவரே ஆவியிலே அனலாய் இருக்க உதவி செய்யுங்க. ஏனோ தானோ என்று சொல்லி அல்ல, அனலுமின்றி குளிருமின்றி இருந்தால் எங்களை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொன்னவரே, அப்படி இராதபடிக்கு அனல் உள்ளவர்களாய் இருக்க, ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க, அசதியாய் இராதபடிக்கு கர்த்தருக்கு பயந்து ஊழியம் செய்ய இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். எல்லாரும் சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.